17ஆம் தேதி கீழே லெட்டர் கெஸ்ஸிங் நம்பர் சிறுசக்தி 507 குழுக்கள். 16ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 307. நான் வந்து 209 கொடுத்துருப்பேன், அது மிஸ் ஆச்சு. ட்ரா நம்பரே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பேன் அடுத்த நாள். அதேமாதிரி இந்த சிறுசக்தி வரும்போதே பாருங்கள் அப்படியே வைப்பான். அதேமாதிரி கார்னியா ப்ளஸும் அதேமாதிரி கார்னியா ப்ளஸ் எல்லாமே இந்த ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். சரி, நாளைக்கு 17ஆம் தேதி பார்க்கலாம். சிங்கிள் போர்டில் ஏ போர்டுக்கு 2, 4, 8, பி போர்டுக்கு 6, 8, 2, சி போர்டுக்கு 6, 8, 2. இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 3 வந்தனால 4, 2. இந்த 8 பார்த்தீங்கன்னா சி போர்டுலேருந்து ஏ போர்டுக்கு மாற்றலாம். பி போர்டுக்கு வந்து 0 வந்தனால 2, 8, 6, அந்த 6, 8 அடிச்சிங்கன்னா சி போர்டுக்கு 7 வந்தனால பி போர்டுக்கு 6, 8 அடிக்கலாம். சி போர்டுக்கு அதே மாதிரி 6, 8, 2 வந்து ஏ போர்டுக்கு சி போர்டுக்கு மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் 4, 8 கொடுத்தேன். 4 அடிச்சுட்டு 6 மாற்றிருக்கேன். ஸோ கணக்கில் 8, 2 ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரும். அதேமாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா லைன் மார்க் போட்டிருக்கேன். அது அவங்க கணக்கில் வருதான்னு பாருங்கள் நண்பா. அதேமாதிரி 486, 468, 286, 268, 462, 482, 246, 168. 4 டிஜிட்டில் ஒரு 5 செட்டு கொடுத்துருக்கேன். இது எடுக்க வேணாம். உங்களுக்கு கெஸ்ஸிங் மேட்ச் ஆகாது மட்டும் பார்த்து வைங்க. 2 நம்பரில் எந்த நம்பர் டெக் பண்ணதை மட்டும் கணக்கில் பாருங்கள். அப்புறம் ஏபிபிஎஸ்சி கெஸ்ஸிங் நம்பரும் கொடுத்துருக்கேன் நண்பா. அதை டிக் பண்ணலாம். என்னோடய கணக்கில் வர மாதிரி இருந்துச்சு, டிக் பண்ணியிருக்கேன். அது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாதுன்னு பாருங்கள். ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா இது வந்து அப்படியே டிஆருக்கு கூட போகலாம் 1 மணிக்கு. மேக்ஸிமம் நான் 1 மணிக்கு நான் கேஎல் கொடுக்கல பார்த்தீங்கன்னா டிஆருக்கு 1 மணிக்கு அப்படியே வருது சொல்லியிருப்பேன். நீங்கள் கேஎல்ல பேஸ் பண்ணி நாளைக்கு 1 மணிக்கு அடிங்க. 1 மணி ரிசல்ட்டு பேஸ் பண்ணி 3 மணிக்கு அடிங்க. அதே 3 மணி ரிசல்ட்டு பேஸ் பண்ணி 6 மணி 8 மணிக்கு வர வாய்ப்பு இருக்குது. கேஎல் பேஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நாளைக்கு என்ன வரும்ன்ட்டு கொடுத்துருக்கேன் 2 செட்டு. ஸோ அதில் வந்து ஏ போர்டுக்கு 2, பி போர்டு 2 செட்டு, சி போர்டுக்கு 3 செட்டு கொடுத்துருக்கேன். இந்த ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 எப்படி வரணும்னு மைனஸ் பண்ணியிருக்கேன். அது 5ல் 7 மைனஸ் பண்ணால் 2 வரணும்னு சொல்லி அந்த 2 வந்து சி போர்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏ போர்டுக்கும் வரலாம். ஸோ அதை கணக்கு தான் பார்த்துக்குங்க. ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு வந்து 4, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 6. ஸோ இப்படியே வர மாற்ற வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 66 கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது நண்பா. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டியர் லாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிங்க. டியர் லாட்டி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 8 மணிக்கு அந்த 5 கொடுத்தே ஒரே செட்டாக சிங்கிளாக போஸ்ட் பண்ணிட்டேன். வின்னிங் வந்திருக்கு. முடிஞ்ச அளவு நம்ம கணக்கில் ஆல் போர்டு வைங்க, பாஸ் ஆகும். உங்களுடைய கெஸ்ஸிங் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதிக நம்பரை கொடுத்துருக்கேன். நான் அதை டிக் பண்ண நம்பர் மட்டும் பாருங்கள் நண்பா. ஸோ எல்லாத்தையும் வச்சு லாஸ் பண்ண வேணாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.